நான் வந்து இந்த டிஷர்ட்டை சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டேன். யோ அங்கதான் உங்களை எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. எல்லாரையும் சேலஞ்ச். ஐபிஎல் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் ஸ்கிரிப்ட்ஸ். ஸ்டார்ஸ், சன், அஸ்ட்ராலஜி, everything is in favor of. ஜாஷ் ஹேசல்வுட் ஓட பவுன்சருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா? Who is going to lift IPL 2025 trophy? Welcome back, audience. Welcome back, GK, Baski, and Bala. The match is going to be played between Royal Challengers Bangalore and Punjab Kings. Two worthy teams. என்னென்ன ரீசன்கோசரம் அவங்க ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்கன்றதை நம்ம கிளியராக கால் அவுட் பண்ணியிருக்கோம். ஆர்சிபி 7 அவே கேம்ஸ் வின் பண்ணி செமையாக வந்திருக்காங்க. சாலிட் டீம், நியூ கேப்டன், நியூ இனிஷியேட்டிவ், எல்லாமே இது சீசன்டு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு பயங்கரமாக வந்திருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் பற்றி சொல்லவே வேணாம். ஹி வில் டேக் தெம் டு த ஃபைனல்ன்ற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டேஜை செட் பண்ணிட்டு இருக்காரு. What better way for these two teams to clash in the finals of IPL season 18? Bala, நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் ஆல்ரெடி கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ் ஐபிஎல் ஆடிட்டாரு. ஃபைனல்ஸ்ல லா ஆஃப் ஆவரேஜஸ் வந்து அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் டீம்ல ஆக்சுவலா வந்து ஃபைனல்ல வந்து அந்த 2 ஓப்பனர் ஆடணும். அவங்க ஆடினாங்கன்னா நாளைக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்கதான் டியூ. ஓப்பனர்ஸ் வந்து ஒரு 2-3 மேட்ச் முன்னாடி ஆடினாங்க. அதுக்கப்புறம் பிரப் சிம்மரும் டவுன்ல இருக்காரு, பிரியான்ஸ் ஆரியாவும் பெரிய இன்னிங்ஸ் ஆடல. பட் ஃபைனல்ல ஏதாவது ஒரு பெரிய இன்னிங்ஸ் யார் ஆடுறாங்களோ, இந்த சைடு இருந்தாலும் சரி அந்த சைடு இருந்தாலும், இவங்க ஓப்பனர் சால்ட், விராட் கோலி, இவங்க ஓப்பனர் மோர் தென் ஸ்ரேயஸ் ஐயர் மிடில் ஆர்டரோட அந்த ஓப்பனிங் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி. டாஸ் வின் பண்ணி வழக்கம் போல சேசும்பாங்க 2 பேரும். அதனால எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களோ, எந்த டீம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களோ இல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாம திருப்பி அடிக்கிறாங்களோ, அதுதான் மோர் ஆஃப் அ பேட்டிங் ஓரியன்டா இருக்கும் நாளைக்கு. பாஸ்கி, பிரியான்ஸ் ஆரியா பொறுத்த வரைக்கும் பயங்கரமா அனௌன்ஸ் பண்ணாரு. The way he played, அந்த 100 வந்து அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தொய்வு. நாக் அவுட்ஸ் மாதிரியான ஒரு மேட்ச்ல அந்த மாதிரி இன்னிங்ஸ் கொண்டு வர முடியுமா? Does he have the skill? All bowlers have figured him out. What do you think? It's not bowlers figuring it out. I think pressure is catching up to him. The first season இப்போ ஃபர்ஸ்ட் லீக் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ ஃப்ளோயிங், நத்திங் டு லூஸ் மாதிரி. இப்போ வந்து நாக் அவுட் சிச்சுவேஷன்ல இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் மேபி அவுட், நாக் அவுட் கேம் தான். அதனால மேபி தட் ப்ரெஷர் இஸ் கேச்சிங் அப் வித் ஹிம். ஐ திங்க் தட் வில் கம் த்ரூ இட் வித் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி கெயின்ஸ் ஓவர் 2-3 சீசன் கழிச்சு. ப்ராபப்ளி இன் மச் மோர் பெட்டர் சிச்சுவேஷன் ஹில் பி டு ஹேண்டில் இட். அட்லீஸ்ட் பர்ஹாப்ஸ் சிம்ரன் சிங் அட்லீஸ்ட் ஹி ஹஸ் பிளேட் இந்தியா அண்டர் 19 ஆடிருக்காரு, இந்தியா ஏ ஆடிருக்காரு. ஹேண்ட்லிங் ப்ரெஷர் இஸ் டிஃப்ரெண்ட். மேபி for a guy like Priyas Arya who stayed away from Delhi Premier League, maybe the pressure of knockout finals might catch up to him. But he had a fabulous season. Okay, I hope he comes good. GK, நீங்க ஐ திங்க் உங்களோட ஒப்பீனியன் கிளீனா போட்டீங்க. ஐயர் கிளீனா கால் அவுட் பண்ணிட்டீங்க. The man has been sensational. Great captain, great knocks. ஜாஷ் ஹேசல்வுட் ஓட பவுன்சருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா? Before I come to Hazelwood question, okay, what is Shreyas Iyer? நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப காலம் முன்னாடி ஐபிஎல் பண்ணும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் வாஸ் கேப்டன் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். ஓகே, நான் அப்பவே சொன்னேன் he is the future captain for India. அதுக்காக மும்பை இந்தியன்ஸ் பாவம் வெளில போயிட்டாங்க. ஸோ ஒருத்தனை ஒரு பட்டாசை பத்த வச்சு பார்ப்பாங்களா யாரான, அப்புறம் வெடிச்சிட்டான், அவ்வளவுதான். அப்படித்தான் வெடிப்பான். ஃபைனல்ஸ்லயே வெடிக்க போறான். எந்த விதமான, அதுவும் கோலியா டெஃபினட்டா வெடிப்பான். கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஸ்போர்ட், ஓகே, ஒரு டீம் ஸ்போர்ட். How he has brought up Punjab as one unit as a captain, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு பெரிய பிஆர் கிடையாது, நோ சப்போர்ட், இஸ் நாட் செலக்டட், பட் ஸ்டில் பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ். அண்ட் நவ் கமிங் டு யுவர் கொஸ்டின் ஆஃப் ஹேசல்வுட். ஏங்க பும்ரா யாருக்கார போட்டாலே இப்படி வலிச்சு தேர்ட் மேன்ல போர் அடிக்கிறான், என்னங்க ஹேசல்வுட்? ஹேசல்வுட்டோட பவுன்சர் சிக்ஸர் அடிப்பாரா? அவ்வளவுதான் என்னோட क्वेश्चन. பவுன்சருக்கு he is equipped. See, he has already answered that. Okay, with yes, he was susceptible for bouncers. ஆனா அதை எவ்வளவு அழகா கரெக்ட் பண்ணி ஜெயிச்சு வந்தாரு. ஏன் பும்ரா பவுன்சரை போடல? ஏன் யார்கரை போட? யார்கரே வலிச்சு அடிக்கிறான் தேர்ட் மேனுக்கு 4. ஹேசல்வுட் என்னங்க ஹேசல்வுட் ஒண்ணும் பண்ண முடியாது. ரன் சேஸ் பண்ணும்போது டீம்ஸ் அப்ரோச்சே டிஃப்ரெண்டா இருக்கு.
டார்கெட் செட் பண்ணும்போது டீமோட ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் அந்த பிளான் எக்ஸிகியூஷன் எல்லாமே ரொம்ப அடி வாங்குற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க இதே பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபியோட குவாலிஃபயர் 1 ஆடும்போது they were clueless. Do you think that scenario would repeat? Assuming Punjab Kings is going to again set the target, do you think Punjab Kings will come out differently? They should come out differently into the வேற, because at the end of the day playing to situation matters. அதனால தான் இந்த டீம் 2 வாட்டி 100 ஆல் அவுட் ஆயிருக்கு. டீம் வின் பண்ணிருக்காங்க பஞ்சாப். நோ அதர் டீம் ஹஸ் காட் ஆல் அவுட் ஃபார் 100. அன்னைக்கு மேட்ச்லயும் 100 ஆல் அவுட். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆடும்போது they are going ஆல் அவுட் ஃபார் 220. ஏன்னா இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா 200 டிஃபெண்ட் பண்ண முடியாது. 200 ஃபார் a good wicket, normal good wicket is a par score. நீங்க டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. 200 மும்பையால முடியல. 18 மேட்சஸா மும்பை இது வரைக்கும் 200 யாரையுமே சேஸ் பண்ண விடல இது வரைக்கும். நோபடி ஹஸ் சேஸ்ட் 200 பிளஸ் அகைன்ஸ்ட் மும்பை. நேத்து அவங்களையும் சேஸ் பண்றாங்க. பார் வந்து இப்போதைக்கு ஐபிஎல் வந்து என்னன்னா எவ்ரிபடி இஸ் பிராக்டிசிங் 6 ஹிட்டிங். இப்போ நேதல்வாதர், நேத்து நவந்தீரோ, நேதல்வாதாரவோ முன்னாடியும் இவங்களும் ஆடி தான் இருந்தாங்க ஐபிஎல் ஒரு வருஷமா. அவங்களாம் ஒரு 6 அடிப்பாங்க, 2 6 அடிப்பாங்க, 3 6 அவுட் ஆயிடுவாங்க. இப்போ தே நோ ஹவு டு ஹிட் அ சிக்ஸ். எப்படியும் அவங்களுக்கு ஒரு பும்ரா ஒரு நல்ல போலர் இருந்தா கூட ஒரு யார்கர் போடுவாங்க, ஒரு வைட் யார்கர் வரும், ஒரு ஸ்லோ பால் பவுன்சர் வரும். அதை விட்டுட்டா கூட மீதி 3 பால்ல தேர் ஏபிள் டு கிளியர் த கிரவுண்ட். ஒரு 6 வந்துச்சுன்னா அந்த ஓவர்ல ஒரு வைடு, ஒரு 6, 2 சிங்கிள், 10 ரன் வந்துடும். 10 ரன் இப்ப யாரும் டிஃபெண்ட் பண்ணவே முடியல. both the teams will have huge advantage if they chase. டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணாங்கன்னா செட் பண்ணும்போது 2 பேரும் மாட்டிப்பாங்க. சேம் திங் ஹேப்பன் டு ஆர்சிபி. செட் பண்ண போய் 170 190 அவுட் ஆனாங்க 2-3 மேட்ச். நம்ம கிட்டே 190 அடிச்சாங்க, 200 கிராஸ் பண்ணல. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஃபைனல்ல வந்து 200 தாண்டாதான் ஜெயிக்க முடியும். அந்த ட்ரெண்டும் செட் ஆயிடுச்சு. 200 யாரும் டிஃபெண்ட் பண்ணவே முடியல. ஸோ அதனால நாளைக்கு 2 கேப்டனுமே சேஸ் பண்ணதான் யோசிப்பாங்க. ஏசல் ஓடிட்டு தான் அவுட் ஆனார் ஸ்ரேயஸ் ஐயர். முலன் இருக்கிறதுலே நல்லா பேசி விக்கெட் முலன்பூர் விக்கெட்ல தான். முலன்பூர்ல இவரோட ஸ்ரேயஸோட ஆவரேஜ் 5 சிங்கிள் டிஜிட் ஆவரேஜ் ஒரு 5 மேட்ச்ல வெளியே எல்லா மேட்சும் அடிச்சாரு. பவுன்சர் ஆகிறாரு, பட் மூவிங் பால்ல இன்னைக்கும் ஏத்துனா அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஆனா சாதாரண போலர்லாம் பிடிக்க முடியாது. நேத்து இந்த டாப்லி இவர் நம்ம அஸ்வினி குமார் பேசுக்கெல்லாம் அவரை பிடிக்கவே முடியாது. See, there's a lot of pressure of scoring more runs batting first on. They're more confident and comfortable chasing 200 plus scores than defending 200 plus scores, irrespective of the bowling attack. Okay, so that has been a trend also. So they're saying that 220 அடிச்சாலும் சேஸ் பண்றதுக்கு தில்லுக்கு துட்டு அது மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. பட் அதே 220 அடிச்சவன் ஸ்டில் இந்த era of 2020ல ஸ்டில் இஸ் ஸ்ட்ரகிளிங் தட் ஓகே இன்னும் 10 ரன் ஷார்ட்டோ இன்னும் 5 ரன் அடிச்சு 10 ரன் அடிச்சுக்கலாமோ அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் they feel that even 200 plus score they are not very confident of defending it, but they are very confident of chasing it. Okay, இல்ல 220 அடிச்சா கூட சேஸ் பண்ணலாம். ஓகே, கவுண்டர் பாயிண்ட் டு பாலாஸ் பாயிண்ட். எல்லாம் நல்லா கவர் பண்ணாரு, ஆனா கொஞ்சம் டபுள் சைடா பேசிட்டாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் நாட் கோயிங் டு ஓபன். ஓகே, மூவிங் பால் இஸ் நாட் கோயிங் டு எனி கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி டன் ஃபார் ஸ்ரேயாஸ் ஐயர். ஓகே, ஜாஸ் இங்கிலீஷ் 2 பசங்க நல்லா விளையாடிட்டாங்க, அது நீங்களே சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்தா பின்னதான் போறாருங்க. எந்த விக்கெட்டா இருந்தாலும் சரி, ஜான் பூச்கே இன் பிட்வீன் மிடில் ஆர்டர்ல வராரு. அன்னைக்கு நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு மேட்ச் நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓபனர் அவுட் ஆனாங்க, இங்கிலீஷ் அவுட் ஆனார், வந்துட்டார் ஸ்ரேயாஸ் ஐயர். 4வது ஓவர்லயே வந்துட்டார். அந்த மாதிரி வரக்கூடாது. அதான் சொல்றேன், நீங்க பவர் பிளேல சின்ன பசங்க ஆடினா ஸ்ரேயாஸ் ஐயர் பிடிக்க முடியாது. இவங்க அவுட் ஆனாதான் ப்ராப்ளம். டிபெண்ட்ஸ் ஆன் தி you will have to appreciate Shreyas Iyer's skills of captaincy. எப்ப வரணும் எப்ப வரக்கூடாது. If this is going to be a moving wicket, why will he come in up front? He will not come. பின்னாடி தங்கி அழகா ஆடுவார். நம்பர் 4 வந்து நம்பர் 4 பின்னாடி ஒளிய முடியாது. ஆமா, இன்னொன்னு ஜிகே சொல்ற பாயிண்ட்டையும் நம்ம டோட்டலா சைட்லைன் பண்ண முடியாது. சப்போஸ் early விக்கெட்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஸ்வாப் இன் பேட்டிங் ஆர்டர் கூட பஞ்சாப் கிங்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸ்டாய்னஸ் ரொம்ப பின்னாடி வைக்காம மேபி அப் தி ஆர்டர் could be a possibility. பாண்டிங் பண்ண மாட்டாங்க சார். பாண்டிங் ஃபயர் தான். நீங்க வந்து கௌதம் கம்பீர்னா பண்ணுவாரு, 7th பிளேயர் போட்டு மேல போடுவாரு. பாண்டிங் எல்லாம் பண்ண மாட்டாரு. That's what exactly happened in the qualifier 1. Okay, they didn't see கொஞ்சம் கண்டிஷன் பண்ணிக்கலாம், because even though their record as Mulanpur is terrible, கொஞ்சம் ரீட் பண்ணி கொஞ்சம் மெஷர், பட் they didn't measure. ஈவன் ஸ்டானிஸ் வந்து பாத்தீங்கன்னா 14 for 4 கூட வந்து டவுன் த ட்ராக் வந்து அடிச்சிட்டு இருந்தாப்ல. ஓகே, their approach is not clean and hiding
ஆஃப் நம்பர் 4 விட்டு அவனுக்கு சப்போஸ் நம்பர் 5 வாட் எவர் ரீசன்ஸ் இருக்குன்னா இட் will question his confidence. Every time when I have been speaking about coach plus captain, it's management na சொல்லியிருக்கேன் வழியா. It is not a coach who will overtake or the captain who will overtake. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணுவாங்க. சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி பாயிண்டிங் எடுத்துப்பாரு, நமக்கு பிடிச்ச மாதிரி கௌதம் கம்பீர் தான் பண்ணாருன்னு சொல்றது தப்பு. இல்ல T20 பொறுத்த வரைக்கும் ஜிகே ஐபிஎல்ல ஒரு ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட் நம்ம பார்த்துட்டோம். கேப்டன் ரொம்ப இன்வால்வ் ஆகுது இல்ல, கோச் தான் அங்க டிசைட் பண்றாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல தான் பாலா சொன்ன பாயிண்ட் இட் பிகம்ஸ் a valid one and it's quite a right observation when it I comes differ to here. நான் அதை சொல்லிடுறேன். See, why are we praising about Shreyas Iyer? Why Pandya lost? Why was the coach indicating from outside that you will have to change, bring somebody else? So basically captaincy lead was left. பாண்டியா விட்டுட்டான். இதே ரோஹித் சர்மா இருந்தா விட்டுருக்க மாட்டான். இங்க பாண்டியா விட்டுட்டான் because he was under pressure. He has been bought for a high price. சொல்றத கேட்டுதான் ஆகணும் உள்ள இருந்து வருது. Okay, Shreyas Iyer is not like that. the middle overs. Okay, எந்த ஸ்பின்னர்ஸ் நாளைக்கு டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு ஸ்பின்னர் பண்ணுவாங்க சார். ரெண்டு ஸ்பின்னரும் பண்ணக்கூடிய கேப்டன் ரெண்டு பேர் இருக்கு. ரெண்டே கேப்டன் தான். படிடாரும் சரி, ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, இந்த யூஸ்லெஸ்ஸா ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஆனா லெக் ஸ்பின்னர் போடக்கூடாது, லெஃப்ட் ஹேண்டர் போடக்கூடாது, லெக் ஸ்பின் போடக்கூடாதுன்னு எல்லாரும். ஏன்னா சார் நேத்து வந்து சாண்ட்னருக்கு 2 ஓவர் தான் சார் கொடுத்தாங்க. ஏன்னா நேதல் வகைரா இருக்காராம். நேதல் வகைரா ஒரு மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு சாண்ட்னர் மாதிரி ஒரு போலரை பதிக்கிறாங்க. பதிக்க வச்சு ரீஸ்டாப்லி போலிங் போடுறாரு. இங்கேயும் நடந்தது. ஆனா 2 பேர் மட்டும் தான். படிடார் gives 4 over full to ஸ்ரேயஸ் சர்மா. அடி வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி. அண்ட் திஸ் fellow also give to சஹல். லெஃப்ட் ஹேண்டர் வந்து பயப்படுறது கிடையாது. ஏன்னா they are the wicket takers. இவர் ஸ்ரேயஸ் ஒரு விக்கெட்டை இவர் சுரேஷ் நேப்ப எடுத்தாலும் சரி, இல்ல விராட் கோலி விக்கெட்டை சஹல் எடுத்தாலும் சரி, அங்கதான் மேட்ச் மாறும். பாஸ்கி, டெத் ஓவர்ஸ் யாரு has got better skills ன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபிலியா இல்ல பஞ்சாப் கிங்ஸ்லயா? I think I'll give an edge to RCB because of Yash Dayal and Hazelwood. Okay. Even spinner, I think Suyash Sharma யாரும் பேசுறது இல்ல அவனை பத்தி. Okay, because silently comes at a super sub and does his job well. Okay, I think slight edge, kind of a Yash Dayal kind of a variations. He has handled pressure well. Okay, in a situation, match situation like CSK, he has done well. Correct. I think because of him and Hazelwood doing the job, Hazelwood pinpoint Yorkers is known for it. I think because of these two guys, I'll give an edge to RCB tomorrow in the death overs. Arshdeep irkaru, but Arshdeep also gets carried away sometimes. Do you think any particular youngster is going to put up his hand in the final and then say, this is my day? Priyansh Arya, okay. அண்ட் ஸ்பின்னர் பத்தி பேசும்போது யுவேந்திர சால் ஒருத்தம் போதும். இவர் ஆல்ரெடி வந்து சீமிங் விக்கெட்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ஆளுங்க சீம் பார்த்துப்பாங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்ரேயாஸ் ஐயர் டோர்னமெண்ட். ஓகே, அவன் தான் கப்ப தூக்குறான். அடுத்த டூனி அவன் தாங்க. நான் வரவே மாட்டேன். ஸ்பின்னர் திருப்பியும் சால சொல்றேன், சால் வில் டூ த ஜாப். ஒரு ஸ்பின்னர் போதும். அஸ்யூமிங் தி டீம் வுட் சேஸ் கண்டிப்பா அந்த ப்ரெடிக்ஷன் மாற போகுது. பட் தென் do go ahead and call out your predictions for the day of the finals. யார் சேஸ் பண்றாங்களா அவங்க தான் ஜி. I don't want to call out names. யார் சேஸ் பண்றாங்களா they go to win. இல்ல, I wanted you to go ahead. I wanted Punjab to win. Okay. I wanted Punjab to win. பட் இந்த சீசன் ஃபுல்லா பிபிசி ஒன்னு சொல்லினே இருப்பாரு, எங்கேயோ மச்சா இருக்கு ஆர்சிபி பசங்க, எங்கேயோ மச்சா இருக்குன்னு. அந்த மச்சா என்ன பயமுத்துது. ஜிகே 80 பஞ்சாப், 20 RCB. பாவம் கோலி காத்துறேன் 20. ஓகே, இது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்து தான் வந்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 2 ஃபைனலிஸ்டும் டிசர்விங் ஃபைனலிஸ்ட். யாரும் டார்க் ஹார்ஸ்ல இருந்து உள்ள வரல. எப்போ ஒரு டீம் வரும் டார்க் ஹார்ஸா இருந்து உள்ள வந்து பெருசா அப்செட் பண்ணி வரும், அதுக்கும் வர விடல. இவங்க 2 பேரும் வந்து கேப்டன்ல இருந்து சரி, டீம் பர்ஃபார்மன்ஸ் சரி, பேலன்ஸ் ஆஃப் த சைடும் சரி, மோஸ்ட் டிசர்விங் ஃபைனல். இந்த மோஸ்ட் டிசர்விங் ஃபைனல் தான் அந்த குவாலிஃபயர் 1ல டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. குவாலிஃபயர் இந்த ஃபைனல்ல வந்து அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பா உயிரை கொடுத்து ஆடுவாங்க 2 டீமும். ஸ்டார்ஸ், சன், அஸ்ட்ராலஜி, everything is in pair. They finished second in the league. The team which has finished second has won more number of IPL. They won the qualifier one. Last 7 years, the team which win the qualifier one won the title. 18 for a reason.
1+8 9,000 ரன்ஸ், நீங்க 100 அடிக்கிட்டு போலாம். ஃபேன்ஸ் பிரைஸ் பண்ணிட்டே போறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இஃப் நாட் திஸ் இயர், ஆர்சிபி அண்ட் விராட் கோலி will find it very difficult. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அடுத்த வாரம் திருப்பி இன்னொரு டீம்லயும் கப் அடிக்கலாம், இதே டீம்லயும் கப் அடிக்கலாம். பட் விராட் கோலி இதுக்கு மேல ஒரு சான்ஸ் வந்து having performed this year also அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோரர் ஃபார் ஆர்சிபி. நாளைக்கும் சேஸ் பண்ணா அவரு தான் அடிச்சாகணும். அவர் அடிக்காம ஒரு சேஸ் நடக்கவே நடக்காதுங்க. ஸோ அதனால என்டையர் திங் இஸ் ஆன் விராட் கோலி. I personally do not like much of Virat Kohli, but after having played IPL for 18 years, scored 9,000 runs, tomorrow I support RCB. They won all the away matches, 7 out of 7. It's not a joke. பிரசாந்த் வேற டி-ஷர்ட் போட்டுருக்கான். நான் வந்து இந்த டி-ஷர்ட்டை சிஎஸ்கே அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டேன். யோ அங்கதான் எல்லாமே ஆரம்பிச்சு. சீசன் பிகினிங்ல இருந்து they are doing things right in terms of Dinesh Karthik as a player and Dinesh Karthik as a mentor and coach. என்னென்னமோ பண்றாங்க மேஜிக். நிஜமாவே ஒன்னும் செக்லிஸ்ட் போட்டு முடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. டவுட்னா வெரி பாசிட்டிவ் டவுட் ஃபார் ஆஸ் அ ஆர்சிபி ஃபேனா கூட பாத்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் டவுட். ஸோ அந்த பேசிஸ்ல பாத்தீங்கன்னா திஸ் சீசன் இஸ் ஆல் ஆர்சிபி, வேற எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் எல்லாம் ஸ்கிரிப்டட் பிரகாரம் போயிட்டே இருக்கு. ஐபிஎல் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் ஸ்கிரிப்ட்ஸ். ஒரு சச்சின் டெண்டுல்கருக்கு நடந்தது, அதுக்கப்புறமா ஒரு தோனிக்கு நடந்தது, அதுக்கப்புறமா ரோஹித் சர்மாவுக்கு நடந்தது. நவ் இட் மைட் ஆல்சோ ட்ரிக்கிள் டு விராட் கோலி. அந்த ஒரு பேசிஸ்ல ஐ வாண்ட் திஸ் ஐபிஎல் 2025 டு பி ஆர்சிபிஸ். ஓகே, பாலா சொல்ற மாதிரி இருங்க. ஆனா பாலா சொல்ற மாதிரி சத்தியமான ஒரு விஷயம், இந்த சீசன் இல்லைன்னா இதுக்கப்புறம் ஆர்சிபி எந்த சீசனும் கிடையாது. நான் விராட் கோலி மாத்திரம் சொல்லல, ஆர்சிபிக்கே சொல்றேன். இது திஸ் இஸ் தி பெஸ்ட் சான்ஸ் ஃபார் தம். ஸ்ரேயஸ் ஐயர் டீமை வந்து எப்படி எடுத்துட்டு போறாருன்னா ஃபியர்லெஸ்ஸா ஆடுறாரு. பட் அதே சமயத்துல ஒரு கிரன்ச் சினாரியோஸ்ல இனோவேட் பண்ணி கொஞ்சம் கேம் அவங்கள டாமினேட் பண்ணும்போது அவங்களும் கொஞ்சம் தயஞ்சு போய் ஆடுற மாதிரி ஒரு ஃபார்மேட் நான் அவங்க கிட்ட பார்க்கல. அதனால தான் குவாலிஃபயர் 1ல அவங்க தோத்தாங்க. ஸோ அதுலேருந்து லேர்னிங் எடுத்துட்டு they will come out all guns blazing, challenge Virat Kohli and RCB in a very very big way. ஸோ அந்த பேசிஸ்ல நான் சொல்றேன், ப்ரெடிக்ஷன் மை பர்சன்டேஜ் இஸ் கோயிங் டு பி 50-50. இட் இஸ் கோயிங் டு பி a cracker of a contest. RCB fans do watch out. ரெண்டு மேட்ச்ல அவர் கேப்டன்சி பண்ணல, செம்ம உதவானாங்க ஆர்சிபி. விஜய் சர்மா அந்த கேப்டன்சி உதவ பண்ணிட்டு அவர் அடிச்சு கொடுத்து ஜெயிச்சிட்டாரு. கரெக்ட், அந்த கேப்டன்சி வாஸ் வெரி புவர். ஆனா ரஜத் பண்ணிட்டார். நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பாக்குறேன், இவ்வளவு கான்பிடென்ட்டா ஒரு புது கேப்டன் விராட் கோலி ஒரு ஆள் இருக்கும் போது ஃப்ரீயா பண்ணாரு, தைரியமா பண்ணாரு. ஈவன் அகைன்ஸ்ட் சென்னை எல்லாம் செம்ம மூவ் பண்ணாரு. ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் நாளைக்கு ஜிதேஷ் சர்மா அடிச்ச மாதிரி ரஜத் பண்ணிட்டாரு டியூ. அவர் ஆடவே இல்லை ஃபுல் சீசனா. அவர் வந்து கயட்டி குத்துருவாரு. அவர் பேட் எல்லாம் பட்டுதுன்னா ஸ்பின் எல்லாம் எல்லாம் போட்டா கயட்டி குத்துருவாரு அவரு. ஸோ ஜிதேஷ் சர்மா அடிச்ச அந்த கேப்டன் அவர் அடிச்ச மாதிரி இவரு கேப்டன் அடிக்கிறான்னா எனக்கு என்னவோ எல்லாமே தோணுது சார். இது வந்து எல்லாமே வந்து வேர்ட்ஸ் அப்படியே நின்னு நிதானமா அப்படியே ஆர்சிபி போயிட்டா மாதிரி. இதை புடிச்சு இழுத்து வரணும்னா ஒரே ஒரு பையனால தான் முடியும், பிரயான்ஸ் ஆர்யா. அவன் நாளைக்கு 30 பால் 25 ரன் அடிச்சான், முடிஞ்சு போச்சு மேட்ச். டெம்ப்ளேட் படி போனா RCB has got huge chance. As a CSK fan, I am very happy not to see Mumbai Indians. Both of them have a good chance. I am supporting Shreyas Iyer Melana. He has made it as a habit with different 3 teams. He has got it to them, so he has got some kind of a idea in him on the ways of playing cricket or IPL or 2020 game. If Virat Kohli wins, I am happy. But Shreyas Jaichana, he will take a revenge on his selection part. Thanks to each and every one of you. Amazing run of videos. I think we have done quite a good coverage of CSK through CSK matches, all the other teams also. ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரிவியூவோட எங்களோட ஐபிஎல் கவரேஜை நாங்கள் முடிச்சுக்க போகிறோம். பட் நாங்கள் ஐபிஎல் சீசன் மாத்திரம் இல்லாமல் we are going to continue our coverage. Do support us. It has been a wonderful ride for
IPL 2025.